சாயிராம். ஜெயிக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்துவிட்டால் நம் கண்களுக்கு தெரிய வேண்டியது இலக்கு மட்டும்தான் தவிர காரணங்களோ விளக்கங்களோ அல்லவே அல்ல. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தா, மங்களகரமான இந்த வெள்ளியில் உன்னுடைய ஏக்கங்களை தீர்ப்பதற்காக உன்னப்பா ஷீரடியிலிருந்து வந்திருக்கிறேன். நீ கேட்டது, ஆசைப்பட்டது, விருப்பப்பட்டது எல்லாமே ஒவ்வொன்றாக மாறும் நேரமும் காலமும் இதோ கனிந்திருக்கிறது குழந்தையே. ஆம் குழந்தையே, கனிந்திருக்கிறது. உன் வாழ்வில் அனைத்துமே மாறுவதற்காகவே கனிந்திருக்கிறது. எப்பொழுதும் பிரச்சனைகளும் காரணங்களும் மட்டுமே உன் கண்களுக்கு தெரிகிறது. அனைத்துமே வேறு விதமாக தெரிகிறது என்றால் நீ இன்னும் ஜெயிக்க வேண்டும் என்ற உறுதியாக முடிவெடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம். அதனால்தான் பிரச்சனைகளும் அதற்கான காரணங்களும் உன் கண்களுக்கு தெரிந்து கொண்டே இருக்கிறது. ஜெயிக்க வேண்டும் என்ற முடிவை முதலில் தீர்மானமாக மனதில் பதிய வைத்துக்கொள். வெற்றி எப்பொழுதுமே உன்னிடமே நிலைத்து இருக்கும். எது வந்தாலும் துணிந்து நின்று போராட கற்றுக்கொள். நீ நினைத்ததை மாற்றி உனக்கு தேவையானதை கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. என்ன நடந்தாலும் எது உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் வெற்றி மட்டுமே எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும், பிரம்மாண்டமான வாழ்வு உன் கண்களுக்கு முன்பாக இருந்தாலும் கூட உனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற அகந்தை மட்டும் உன் சிந்தனைக்குள் புகுந்து விடாமல் பார்த்துக்கொள். அந்த சிந்தனை வந்துவிட்டால் எதையுமே சரிவர உன்னால் செய்யவே முடியாது. உயர்ந்த நிலையை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நீ தெரிந்து கொண்டு செயல்படு. அந்த நிலையை நிச்சயமாக நீ அடைவாய். உன் போராட்டமும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். உன்னுடைய உயர்ந்த நிலையில் நீ இருந்துதான் வீழ்ச்சி அடைந்திருக்கிறாய் என்பதை காட்டுகிறது உன்னுடைய இந்த மனப்பான்மை. இழந்த நிலையை திரும்ப அடைவது உனக்கு அவ்வளவு சிரமமான காரியம் ஒன்று அல்ல குழந்தையே. உன்னுடைய முயற்சிகள் தோல்வியடைந்து போனாலும் நீ முயற்சிப்பதில் மட்டும் ஒருபோதும் தோல்வியடைந்தே விடாதே. செய்து கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. தோல்விகளிலிருந்துதான் மிகப்பெரிய வெற்றிகள் முளைக்கிறது என்பதை எப்பொழுதும் எந்த நொடியும் மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், உன்னை யார் கைவிட்டாலும் கூட நீ நம்பும் உன் நம்பிக்கை உன்னை எப்பொழுதும் கைவிடவே விடாது. எனவே எப்பொழுதும் உன் நம்பிக்கையில் திடமாக இருக்க பழகு. நம்பிக்கையோடு இருக்க பழகு. எல்லாமே உன் வசமாகும். எதிர்ப்பின் வலிமை எங்கே குறைவாக இருக்கிறதோ அந்த வழியின் மூலமாகத்தான் உன்னால் சிறப்பாக வேலை செய்ய முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே எங்கே எதிர்ப்பு இருக்கிறதோ அங்குதான் உன் வெற்றிக்கான பாதையும் இருக்கிறது என்பதை முடிவு செய்து கொள். உன்னை எதிர்க்க நினைப்பவர்களை என்ன செய்தாலும் உன் தன்னம்பிக்கையின் வலிமை மட்டும் குறைந்து விடாமல் பார்த்து கொள்ள பழகு. தன்னம்பிக்கையோடு இருக்கும் எவரையும் யாரும் நெருங்க முடியாதபடி நான் பார்த்து கொள்கிறேன். அப்பொழுதுதான் உன்னை எல்லோர் மத்தியிலும் வெற்றியாளராகவே மாற்ற முடியும் உன்னுடைய தன்னம்பிக்கையால். பொறாமை குணத்தை அடியோடு ஒழித்துவிட கற்றுக்கொள். அப்பொழுதுதான் நீ செய்ய வேண்டியிருக்கும் வேலைகளை விடவும் மிகப்பெரிய வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றலை நீ முழுவதுமாக பெறுவாய். எனவே பொறாமை குணத்தை முற்றிலுமாக உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. நீ அறிந்து கொண்டது அதிகம் என் குழந்தையே. நீ அறிந்து கொண்டது மிக மிக அதிகம். ஆனால் அதன்படி செயல்படுவது மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அதை அதிகப்படுத்து. அறிந்து கொண்டது போல செயலின் வடிவத்தையும் அதிகப்படுத்த கற்றுக்கொள். உன்னுடைய அறிவு அளவு கடந்து போய்விட்டது என்பதால் கூட சில நேரங்களில் உன்னுடைய செயல்பாடுகள் குறைந்து விடுகிறது. எனவே தற்பெருமையை மனதில் இருந்து தூக்கி எறிந்துவிடு.
உனக்கு எது தேவையோ அது சார்ந்த அறிவை மட்டும் பெருக்கிக் கொள்ள கற்றுக்கொள். தேவையில்லாத அனைத்தையும் ஒதுக்கிக் கொள்ள பழகு. தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு சுமந்து கொண்டே இருக்காதே. பல விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாய் குழந்தையே. ஆனால் அவற்றில் ஒன்றை கூட செயல்படுத்துவதே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன். உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் இருக்கிறேன். இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது, இருக்கவும் நான் விடமாட்டேன். உன் கடமையை செய்து கொண்டே இரு. நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும். உன் பல நாள் கவலை ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி உன்னை முன்னேற விடாமல் உன்னை வேதனை என்னும் படுகுழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாகி இருப்பதால்தான் திக்கு தெரியாமல் குழம்பி போயிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை. நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்து நான் முடிவை நீ எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியவே புரியாது. அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய். உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள், நம்மை நேசித்தவர்கள் என்றுதானே வேதனை அடைகிறாய். எதற்குமே கலங்காதே. உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கிறேன். உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். உன்னை உதாசீனப்படுத்தினவர்கள் உற்சாகமாக எப்படி இருக்கிறார்கள் என்பதை ரசித்து கொண்டே இரு. உன் காலம் வரும்பொழுது அவர்களுக்கான பதிலை நீயே சொல்லலாம் மிக ஆனந்தமாக. எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்வு மட்டும் அப்படியே போய்விடுமா என்ன? நிச்சயமாக போகாது. அப்படி போகவும் நான் விடமாட்டேன். குழந்தையே, உனக்கு அழுகை வரும் பொழுது அல்லது உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரும் பொழுது அதை பார்த்து வேறொருவர் கண்களில் கண்ணீர் வந்தால் அவர்களை விட மிக உன்னதமான உறவு இந்த உலகத்திலே இல்லை. குழந்தையே, வாழ்க்கையில் நீ சென்ற இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை தொடர்ந்த காலமெல்லாம் முடியப் போகிறது. இன்றோடு முடியப் போகிறது. நம்பிக்கையோடு தூங்கு. நாளை விடியல் உனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர நடக்கப் போகிறது. நீ பல நாட்களாக எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல விடியல், உனக்கான விடியல் நாளை விடியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவரவர் செயல்களின் அணுகுமுறைகளை பொறுத்தே வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள். இப்பொழுது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாயோ அந்த மகிழ்ச்சி எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்க வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு எப்பொழுதும் இரு. உன் மகிழ்ச்சியான எண்ணங்களே உன் வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக மாற்றிவிடும். உன் வாழ்க்கையில் நீ இருக்கும் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும். அதுவும் ராஜபோக வாழ்க்கையாகவே மாறிவிடும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனை, சோதனை, துன்பம் எல்லாவற்றுக்கும் ஒரு திருப்பம் வந்தால்தான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவுக்கு உன்னால் வர முடியும் என்பதை புரிந்து கொள். கண்மணியே, வாழ்க்கையில் வெற்றி பெறும் எண்ணம் உன்னுடைய மனதில் இல்லை என்றால் தொடர் தோல்விகளை மட்டுமே நீ சந்திப்பாய். தோல்வியே வெற்றியின் தூண்டுகோலாக இருக்கலாம். கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இவற்றை படிகட்டாக்கி ஏறி சென்று கொண்டே இரு. யார் வழியில் என்ன பேசினாலும், யார் உன்னை அவதூறாக பேசினாலும் அவர்கள் வார்த்தைகளுக்காக ஒரு அடி கூட பின்னோக்கி எடுத்து வைக்காதே. தோல்வி என்ற காலன் உன்னை தொடர்வது மிக மிக அரிதாக இருக்கும். இப்படி நீ இருந்தால் வாழ்வில் தினமும் செயல்பட்டு கொண்டே இரு. அப்படி நீ இருப்பாயானில் வெற்றி பெறுவது நிச்சயமான உறுதி என் குழந்தையே.
தண்ணீரில் வேண்டுமானால் நீங்கள் வாழலாம். ஆனால் கண்ணீரில் மனிதன் வாழலாமா அல்லது வாழ முடியுமா? எப்பொழுதுமே கண்ணீரோடு இருந்தால் எதையுமே உன்னால் நினைத்து பார்க்க கூட முடியாது. அந்த நினைப்பை செயல்படுத்த கூட முடியாது. எனவே என் குழந்தையே, பொக்கிஷமான கண்ணீரை எப்பொழுதும் வீணாக்காதே. தேவையான நேரத்தில் கண்ணீரை சிந்த பழகு. தேவையில்லாத நேரத்தில் உன் கண்ணீரை வீணடிக்காதே. உன்னுடன் உன் சாய் தேவா இருக்கும் பொழுது வீண் கவலை கொள்ளாதே. குழந்தையே, உன்னிடம் உன் ஆசைகளையெல்லாம் விட்டுவிடு என்று நான் கூறவில்லை. ஆசைகளை என்னிடம் விட்டுவிடு என்றுதான் நான் சொல்கிறேன். குழந்தையே, உனக்கு புரியவில்லையா? உனக்கு எது நன்மை எது தீமை என்பதை ஆராய்ந்துதான் உன்னுடைய வளர்ச்சியை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த கால தாமதம். உனக்கு கிடைக்காமல் நான் செய்து விடுவேன் என்று நினைக்காதே. அப்பா எதுவுமே நமக்கு செய்ய மாட்டுகிறார் என்று மருகி விடாதே. உனக்கு கொடுக்க வேண்டியதை நிரந்தரமான நன்மையாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். அனைத்து நல்லதும் உனக்காகவே நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிகழப் போகிறது. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உன் அப்பா நான் ஒரு அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. இது உன் அப்பாவின் சந்தோஷ சுப வாக்குதான். மங்கள நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும், நிச்சயமாக நிகழும். நீ மனம் விரும்பியவரோடு கரம் சேரும் காலம் இது. நிச்சயமாக உன் முகத்தில் ஆனந்த கண்ணீர் வரும் காலமும் இதுவேதான். நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன். நிச்சயமாக என்னை ஜெயிக்க வைக்க என் சாயப்பா உறுதுணையாக இருப்பார் என்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டாலே மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் உன்னுள் வந்து குடி புகுந்துவிடும். எவருக்குமே அவர்கள் விரும்பிய அனைத்தையும் வாழ்க்கை முழுவதுமாக தருவதில்லை. வேண்டியதை வேண்டிய நேரத்தில்தான் இந்த வாழ்க்கை தருகிறது. நீ விரும்பியதை இந்த வாழ்க்கை தரும் என்று காத்து கொண்டே இருக்காமல், இந்த வாழ்க்கை தருவதை வைத்துக்கொண்டு நீ விரும்பியதை எப்படி அடையலாம் என்பதை பற்றி சிந்தனை செய்து கொண்டே இரு. பொறுமையாக காத்திரு. உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது அதற்கான வாய்ப்பும் உன் கண்களுக்கு தெரியும். இந்த சூட்சமம் உனக்கு புரிந்து கொண்டாலே நீ விரும்பியதை உன் வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டும் நிகழ வேண்டும் என்று நினைத்திருந்தாயோ அதை நிச்சயமாக அடைந்து விடலாம். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்தும் கூட மறந்துவிடாதே. இவ்வளவு அற்புதமான கிடைத்த உன் வாழ்க்கைக்கு நன்றி செலுத்து. எப்பொழுதும் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. இந்த அற்புதமான வாழ்க்கையை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி சாயப்பா. என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக வாழ்வதற்கு நன்றி சாயப்பா. என்னை முன்னேற்ற வழியில் முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்றதற்கு நன்றி சாயப்பா என்று எப்பொழுதும் நன்றி செய்து கொண்டே இரு, சொல்லிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் அது நம் வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கான திருப்பு முனையாக அது அமையும். நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று எண்ணிக்கொண்டு வருகிற பிரச்சனையை தைரியமாகவும் திடத்தோடும் போராட கற்றுக்கொள். உன் வாழ்க்கையை நீ வென்றே காட்டிவிடலாம். கஷ்டப்பட்டு ஒரு பிரச்சனை வந்தா அதை அனுப்பி போராட்டம் பண்ணி போராட்டத்தோடு வாழ்ந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடித்து அந்த பிரச்சனையை நம்ம முடித்து வைக்கிறோம். ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் மீண்டும் அதே பிரச்சனை வந்துவிடுகிறதே என்று கவலைப்படுபவர்கள் கவலையே பட வேண்டாம். நம்ம எதிர்நோக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றவே முடியாது. எதையும் எதிர்நோக்காவிடில் மாற்றங்களே இருக்கவே இருக்காது. எனவே நம்பிக்கையோடு அனைத்து பிரச்சனைகளையும் வரவேற்கலாம். அப்பொழுதுதான் நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு அனைத்து பிரச்சனைகளையும் நிச்சயமாக வரவேற்கலாம். சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை எந்த பிரச்சனையையும் பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓம் சாயிரம். ஓம் சாயிரம். ஒரு ஊரில் ஒரு அரசர்
வாழ்ந்து வந்தார். பக்கத்து ஊரில் இருக்கும் அரசனோடு இருக்கும் நட்புக்கு பிரதிபலனாக பரிசாக ஒரு யானையை கொடுத்தனுப்பினார் அந்த அரசர். பரிசாக ஒரு வாட்டசாட்டமான யானையை கொடுத்தனுப்பினார் பக்கத்து நாட்டின் அரசர். அதுநாள் வரை அவ்வளவு பெரிய யானையை பார்த்ததே இல்லை அந்த அரசர். இவ்வளவு பெரியதாக இருக்கிறதே, இதனுடைய எடை என்னவாக இருக்கும் என்ற சிந்தனை அந்த அரசருக்கு அதிகமாகவே இருந்தது. அதனுடைய எடையை எப்படியாகவும் பார்த்தே தீர வேண்டும் என்ற எண்ணமும் அந்த அரசருக்கு அதிகமாகவே எழுந்தது. ஏனென்றால் பார்ப்பதற்கு மிக வாட்டசாட்டமாகவும் கம்பீரமாகவும் இருந்தது அந்த யானை. எப்படி அந்த யானையின் எடையை சோதித்து பார்க்கலாம் என்ற எண்ணம் அந்த அரசருக்கு வந்தது. ஏனென்றால் அந்த காலத்தில் எடை மேடை என்பது கிடையவே கிடையாது. யானையை அளக்கும் அளவிற்கு தராசும் கிடையாது அவருடைய அரசவையில். உடனே தன்னுடைய மந்திரிகளையெல்லாம் அழைத்து இந்த யானையுடைய எடையை எப்படி சோதிப்பது என்ற கேள்வியை எழுப்பினார் அரசர். அந்த மந்திரிகளும் பலமாக சிந்தித்து இதை எடையை சோதிப்பதற்கான எந்த கருவியும் நம்மிடம் இல்லை அரசே என்று கூறிவிட்டனர். அப்பொழுது அங்கு இருந்த ஒரு மந்திரியின் மகன் முன்வந்து, நான் இந்த யானையின் எடையை சோதித்து சொல்கிறேன் என்று முன்வந்தான். இதை பார்த்த அந்த மந்திரிகள் அனைவரும் நகைத்தனர். நம்மால் முடியாதது எப்படி இந்த சின்னஞ்சிறிய சிறுவனால் முடியும்? அதுவும் இவ்வளவு பெரிய யானையின் எடையை எப்படி அளவிட முடியும் என்று அனைவரும் கேளிக்கையாக நகைத்தனர் அந்த சிறுவனை பார்த்து. ஆனால் அரசரோ யாருமே, ஏன் மந்திரிகள் கூட முடியாது என்று சொன்ன விஷயத்தை இந்த சிறுவன் முடியும் என்று சொல்கிறானே, இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால்தான் என்ன என்ற சிந்தனை அரசரின் எண்ணத்தில் வருகிறது. உடனே வாய்ப்பையும் கொடுக்கிறார் அந்த சிறுவனுக்கு. உடனே அந்த சிறுவன் அரசனின் கட்டளைப்படி அந்த யானையை பக்கத்தில் இருக்கும் ஒரு ஆற்றின் கரைக்கு அழைத்து செல்கிறான். அந்த சிறுவன் என்னதான் செய்கிறான் என்பதை பார்ப்பதற்காக அந்த அரசவையில் இருந்த அரசர் உட்பட அனைவருமே அந்த சிறுவன் பின்னால் செல்கின்றனர் ஆற்றங்கரைக்கு. அங்கே அந்த சிறுவன் அரசனிடம் தனக்கு ஒரு படகு வேண்டுமென்று அரசனிடம் கேட்டான். உடனே அரசரும் சிறுவன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஒரு படகையும் கொடுத்தார் அந்த சிறுவனிடம். உடனே அந்த சிறுவன் அங்கு இருக்கும் காவலாளிகளின் உதவியோடு அந்த யானையை, மிகப்பெரிய யானையை அந்த படகில் ஏற்றினான். மிகப்பெரிய யானை, அதிக எடையுடைய யானை படகில் ஏறியவுடன் படகு சிறிதளவு தண்ணீரில் மூழ்கியது. உடனே அந்த சிறுவன் ஒரு கரி துண்டை எடுத்து எந்த அளவு அந்த படகு தண்ணீரில் மூழ்கியிருக்கிறதோ அந்த அளவிற்கு ஒரு குறியீடை வரைந்து வைத்து கொண்டான். என்னதான் செய்ய போகிறான் என்ற ஆர்வத்தோடு அங்கு குழுமியிருந்த அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த சிறுவன் படகிலிருந்த அந்த யானையை கரைக்கு மீண்டும் கொண்டு வந்தான். பிறகு சிறிய பெரிய கற்களாக அனைத்து கற்களையும் அந்த படகில் ஏற்றினான் அந்த சிறுவன். ஏற்ற ஏற்ற படகு மீண்டும் தண்ணீரில் மூழ்கிக் கொண்டே இருந்தது. தான் வரைந்த அந்த குறியீடு வரும் வரை கற்களை மீண்டும் அதிகமான வலுவுள்ள கற்களை மீண்டும் ஏற்றிக்கொண்டே இருந்தான் அந்த சிறுவன். அந்த யானை ஏறியவுடன் படகு எந்த அளவுக்கு தண்ணீரில் மூழ்கியதோ அந்த சிறுவன் எதனால் அந்த குறியீடை வரைந்தானோ அந்த அளவு மூழ்கும் வரை கற்களை ஏற்றினான் அந்த சிறுவன். பிறகு படகிலிருந்த அத்தனை கற்களையும் எடுத்து ஒவ்வொரு கற்களாக எடை போடும் அந்த தராசில் வைத்து ஒவ்வொரு கற்களையும் எடை போட்டு ஒவ்வொரு எடையையும் கூட்டிக்கொண்டே வந்தான் அந்த சிறுவன். அனைத்து கற்களின் எடையும் கூட்டிவிட்டு பிறகு அரசனிடம் போய் இதுதான் அந்த யானையின் மிக சரியான எடை என்று கூறும் பொழுது அங்கு இருந்த அனைவருமே கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள் அந்த சிறுவனின் அறிவு திறமையை பார்த்து. யானையின் எடையை சோதிக்க வேண்டும் என்று அரசர் சொன்னவுடன் அங்கு குழுமியிருந்த அத்தனை மந்திரிகளும் அந்த யானையின் எடையை ஒட்டுமொத்த பெரிய மலையாகவே பார்த்தார்கள், பிரச்சனையாகவே அதை பார்த்தார்கள்.
அது ஒரு மிகப்பெரிய காரியமாகவும் தீர்க்கவே முடியாத சவாலாகவும் அனைவர் கண்களுக்கும் அது தெரிந்தது. அப்படி நினைத்ததால்தான் அதன் எடையை சரியாக கணிக்க முடியும் என்று யாருமே யோசனை கூட செய்யவில்லை. இது மிகப்பெரிய சவால், இதை யாருமே செய்யவே முடியாது என்ற கோணத்தில்தான் அனைவருமே பார்த்தார்கள். ஆனால் அந்த சிறுவனுக்கோ அந்த யானை பல எடைகளோட கூட்டுத் தொகையாக தெரிந்ததால்தான் அந்த யானையின் எடையை என்னால் கணிக்க முடியும் என்று சர்வசாதாரணமாக கூறினான். அதனால்தான் அவனால், அந்த சிறுவனால் அந்த சவாலையும் சந்திக்கவும் முடிந்தது, வெற்றியடையவும் முடிந்தது, அரசனின் பெருமையையும் பெற்றுக்கொள்ள முடிந்தது. அதே மாதிரிதான் நாமும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நம் வாழ்க்கையில் சந்தித்தாலும் கூட, அல்லது மிகப்பெரிய காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்றாலும் நடக்கவே நடக்காது என்று நினைத்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மனதில் தோன்றினாலும் கூட, இவ்வளவு பெரிய பிரச்சனையா, இவ்வளவு பெரிய போராட்டமா, இவ்வளவு பெரிய செயல்களா என்று மலைத்து பார்க்காமல் அதை சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து பார்க்க வேண்டும். பிரச்சனைகளை சிறிது சிறிதாக பார்க்க நேர்ந்தால், பார்க்கும் கண்ணோட்டத்தை வளர்த்து கொண்டால், சிறு சிறு பிரச்சனைகளாக தீர்த்துவிட்டு மிகப்பெரிய பிரச்சனையை மிக சுலபமாக தாண்டி வந்துவிடலாம். வெற்றியை நம் வசமாக்கிக் கொள்ளலாம். போராட்டமான வாழ்க்கையை மிக சுலபமாக சமாளித்து விடலாம்.